إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وآله وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு ஸலாத்தும் சலாமும் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் உற்றார் உறவினர்கள் சஹாபாக்கள் தோழர்கள் மீதும் வேறு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை பேர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்தியாவின் விடுதலை போரின் முஸ்லிம்களின் பங்களிப்பு, உலமாக்களின் பங்களிப்பு, அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இன்று நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிம்மதியாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அழகான முறையில் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய வணக்க வழிபாடுகளை செலுத்தி வருகிறோம். பள்ளிவாசலுக்கு செல்லுகிறோம், குர்ஆனை போதிக்கின்றோம், குர்ஆனை கற்றுக்கொள்ளுகிறோம், மார்க்க சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நடத்துகின்றோம். பொதுவாக சொல்வதாக இருந்தால் எல்லா விதத்திலும் இன்று சுதந்திரமாக நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி எண்ணிலடங்கான தியாகங்கள் முஸ்லிம்கள் செய்திருக்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டுமன்றி கிடையாது, எல்லா சமுதாயத்தினுடைய சேர்ந்தவர்களும் அனைத்து ஜனங்களும் சேர்ந்து என்ன செய்திருக்கிறார்கள், இந்தியாவின் விடுதலைக்காக பல்வேறு கட்ட தியாகங்களும் போராட்டங்களும் நடத்தியிருக்கிறார்கள். அதனுடைய அந்த போராட்டம், தியாகமும், பொருளாதாரம், செல்வமும், உயிரும் போன பிறகுதான் என்று நாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், وَمَا لَكُمْ لَا تُقَاتِلُونَ فِي سَبِيلِ اللَّهِ وَالْمُسْتَضْعَفِينَ. அல்லாஹ்வின் பாதையிலும் பலவீனப்படுத்தப்பட்ட ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காகவும் நீங்கள் ஏன் போராடக்கூடாது என்று அல்லாஹ் கேள்விக்கிறான்.
எப்போதெல்லாம் அநீதி நடக்குமோ, அநியாயம் நடக்குமோ, பலகீனப்பட்ட மக்களுக்காக, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எப்போதெல்லாம் இப்படி சிறுமைப்படுத்தப்படுகிறார்களோ, ஒடுக்கப்படுகிறார்களோ, அப்போதெல்லாம் அவருக்காக வேண்டி நீங்க ஏன் குரல் கொடுக்காம இருக்கிறீர்கள்? குரல் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த ஆண்களுக்காகவும் அந்த பெண்களுக்காகவும் மற்றும் அந்த குழந்தைகளுக்காகவும் நீங்க என்ன செய்யுங்க? குரல் கொடுங்க, போராடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான்? ஏவுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கிறான், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான். நிச்சயமாக அல்லாஹ் நீதியையும் நன்மையும் கட்டளையிடுகிறான். நீதமாக நடப்பதையும் நன்மையை ஏவுவதையும் என்ன செய்யுங்கள்? கட்டளையிடுகிறான். அப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எங்கெல்லாம் அக்கிரமங்களும் அநியாயங்களும் அழிச்சாட்டியங்கள் நடக்குமோ, இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர், இவர் செல்வந்தவர், இவர் ஏழை, இவர் படித்தவர், படிக்காதவர், இவர் வெள்ளை, இவர் கருப்பு என்றெல்லாம் எந்த பாகுபாடும் எந்த சமயத்திலும் எந்த நிலைமையிலும் என்ன செய்யக்கூடாது? பார்க்க கூடாது. இன்னல்லாஹ் யஅமுருக்கும் பில் அத்ல் வல் இஹ்சான். அல்லாஹ் கட்டளையிடுகிறான், நீதமாக நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி விஷயத்திலும், மனைவி கணவனுடைய விஷயத்திலும், பிள்ளைகளுடைய விஷயத்திலும், ஒருவருடைய விஷயத்திலும், கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும், அண்டைய அயவர்களுடைய விஷயத்திலும், எல்லா விதத்திலும் நீங்க வாழும் பொழுது என்ன செய்து கொள்ளுங்கள்? நியாயமாக வாழ்ந்து கொள்ளுங்கள், நீளமாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அநீதியை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ரஆ மின்கும் முன்கரன் فليغيره بيده فإن لم يستطع فبلسانه فإن لم يستطع فبقلبه. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் ஒரு தீமையை கண்டால் அதை தனது கையால் அவர் என்ன செய்யட்டும்? அதை தடுக்கட்டும். فإن لم يستطع فبلسانه, கையால் தடுக்க முடியலன்னா ஃபபிலிசானி, உங்க நாவால் என்ன செய்யுங்க? பேசுங்க. அவரோட புரியும்படி பேசுங்க, பொறுமையா பேசுங்க, அவரை சமாதானப்படுத்துங்க, நல்ல முறையில் கொண்டு வாங்க. இந்த அநீதி, இந்த பாவம் செய்வது என்று அவரை திருத்துங்க பேசுங்க. அதற்கும் அவர் உடன்படவில்லை என்றால் அப்படி கேட்காவிட்டால், கையால் தடுத்தும் பார்த்தாச்சு, பேசியும் பார்த்தாச்சு, எவ்வளவு பேரை கூட்டு என்ன உபதேசம் செய்து பார்த்தாச்சு, அதற்கு அவர் உடன்படவில்லை என்றால் நீங்க என்ன செய்யுங்க? உங்களுடைய மனதால் அதை வெறுத்து அந்த இடத்துல நகர்ந்து விடுங்கன்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். எங்கெல்லாம் இது போன்ற தவறுகளும் அநியாயங்களும் நடக்கின்றதோ அதையெல்லாம் பார்த்து கொண்டு மார்க்கம் என்ன செய்யவில்லை? கடந்து போக சொல்லவில்லை. தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன்னுடைய பொருளாதாரம், செல்வம், தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பது அப்படி என்று மார்க்கம் என்ன செய்யவில்லை? தன்னிச்சையாக போக சொல்லவில்லை. இங்கே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இப்பிறருக்கு நடக்கக்கூடிய அநியாய விஷயத்திலேயும் நீங்க என்ன செய்யுங்க? பங்கு பெற்று அவர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான நீங்க போராடுங்கன்னு சொல்லி ஷா அப்துல் அஜீஸ் தெஹ்லவி என்று சொல்லக்கூடிய இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கம் அதிகரித்த காலத்தில் வாழ்ந்த முக்கியமான ஒரு அறிஞர் யார்? ஷா அப்துல் அஜீஸ் தெஹ்லவி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் ரஹிமஹுல்லாஹ். அவர் இந்தியாவின் அரசியல் சூழ்நிலை பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய அறிஞராக குறிப்பிட்டார். அன்றைய காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக பல்வேறு விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் அந்த ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தின் மூலியமாக, அந்த ஆங்கிலேயருடைய அடக்குமுறையின் காரணமாக கொடுமைப்படுத்தப்பட்டு எத்தனை பேர் குடும்பங்கள் இழக்கப்பட்டு அவர்களை சின்னாமன்னமாக மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த ஷா அப்துல் அஜீஸ் சொல்லக்கூடிய தெஹ்லவி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் என்ன செய்கிறார்? அவருடைய புரட்சியால், அவருடைய பேச்சால் என்ன செய்ய மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். அவரது காலத்திலே இந்தியா வெளிநாட்டு ஆட்சி பற்றி
விவாதங்கள் முஸ்லிம் அறிஞர்களிடையே தீவிரமடைந்த அளவுக்கு என்ன செய்தார்கள், வெளிநாடுகளிலும் உள்நாடுகளுக்குரிய விஷயங்களை பேசும் அளவிற்கு இந்த ஷா அப்துல் அசீஸ் சொல்லக்கூடிய தெஹ்லவி என்ன செய்தார்கள் என்றால், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அது அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நபராக மாற்றப்பட்டார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனையோ வரலாறுகளை நாம் தெரிந்தது உண்டு, எத்தனையோ நபர்களுடைய வரலாறு தெரியும். ஒரு விளையாட்டு வீரருடைய வரலாற்று தெரியும், ஒரு நடிகருடைய வரலாறு தெரியும், ஒரு நடிகருடைய வரலாறு தெரியும், ஒரு சிரிப்பு காட்டக்கூடியவருடைய வரலாறு தெரியும். இன்னும் எண்ணியனங்காத நமக்கு தேவையற்ற எத்தனையோ நபர்களுடைய அவர்களுடைய வரலாற்று, குடும்பம், பிள்ளைகள் யார் என்னென்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு என்ன சொத்து இருக்கிறது, என்ன இருக்கிறது என்றெல்லாம் என்ன செய்திருக்கிறோம், நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இது போன்ற முக்கியமான வரலாறுகளை நமக்கு இன்னும் தெரியவில்லை. இது போன்ற முக்கியமான தொகுப்புகளில் படிப்பது இல்லை. இது போன்ற வரலாறுகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்வது இல்லை. இதன் காரணமாக நாம் பார்க்கக்கூடிய சூழல் இவ்வாறாக இருக்கிறது. நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர் கிடையாது, நீங்கள் அந்த நாட்டுக்கு செல்லுங்கள், நீங்கள் அந்த நாட்டுக்கு செல்லுங்கள், நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் என்று என்ன செய்யப்படுகிறது, விமர்சனம் செய்யப்படுகிறது. அந்த விமர்சனத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளியாக ஷா அல் ஹிந்து மௌலானா மஹ்மூத் ஹசன் தேவ்பந்தி சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர். இவரும் யார், சுதந்திரம் பெறுவதற்கான பல்வேறு கட்ட சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் இவர். பொதுவாக இந்த இந்திய திருநாட்டிலே இன்னொன்று வாழக்கூடிய, நாம் சுதந்திரமாக வாழக்கூடியதற்கு முன்பாக பல்வேறு என்ன செய்திருக்கோம், தியாகங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். அன்று அந்த தியாகங்கள் எல்லாம், இன்று அந்த வரலாறு எல்லாம் வேண்டுமென்றே என்ன செய்வது, மறைக்கப்படுகிறது, வேண்டுமென்றே சித்தரிக்கப்படுகின்றது, வேண்டுமென்றே பள்ளி பாடம் புத்தகத்திலிருந்து நீக்கப்படுகின்றது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த செய்தியெல்லாம் நாம் படிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யும், தெரியப்படுத்த வேண்டும். நம்மை பற்றி விமர்சனம் செய்கிறார்கள், அந்த நாட்டுக்கு என்று சொல்லும் செல்லுங்கள் என்று. அப்போது இன்னைக்கு என்ன செய்யக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைமை என்ன, யாருமே தெரியாத ஒருவர் பற்றியோ என்ன செய்திருக்கிறார், அவ்வளவு ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கிறார். இந்த இந்திய திருநாட்டினுடைய வரலாற்றினுடைய மிக முக்கியமான பங்களிப்பு யார் செய்தார் என்ற செய்தி இன்னைக்கு பெரும்பாலும் யாருக்கும் தெரியவில்லை. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மௌலானா மஹ்மூத் ஹசன் தேவ்பந்தி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள், அவருடைய நோக்கம் இந்தியாவை ஆங்கில ஆட்சியில் இருந்து விடுவிப்பதாக இருந்து அவர் எடுத்த முன்னெடுப்பு என்ன தெரியுமா, அவர் எடுத்த புரட்சி என்ன தெரியுமா, முதலாக மேற்கொண்ட விஷயம் என்ன, இது போன்ற ஜிம்பாவுடைய வாய் மூலியமாக மக்களுக்கு எழுச்சித்தார்கள், ஆங்கிலேயரை விரட்ட வேண்டும், ஆங்கிலேயரை இந்த நாட்டில் துரத்த வேண்டும் என்பதற்கான புரட்சி செய்தார். அவருடைய புரட்சியின் காரணமாக என்ன செய்தார்கள், மதரசாக்கள், பள்ளிக்கூடங்கள், எங்கெல்லாம் பாடசாலை இருக்கிறதோ அது போன்ற சபைகள் எல்லாம் மார்க்கெரியை சொல்லும் போது என்ன செய்தார்கள், அது மிகப்பெரிய ஒரு முயற்சி மேற்கொண்டவர் தான் யாரும், இந்த மௌலானா மஹ்மூத் ஹசன் சொல்லக்கூடிய தேவ்பந்தி ரஹிமஹுல்லாஹ். அது மட்டுமல்ல, அன்றைய காலகட்டத்தில் இவர் மேற்கொண்ட ஒரு இந்த புரட்சியின் காரணமாக அன்றைய ஆங்கிலேயர்கள் என்ன செய்தார்கள், இவரை சிறைப்பிடித்தார்கள். இவர் சிறைப்பிடித்து கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு மேல என்ன செய்தார்கள், சிறையில் வாழ்ந்தார்கள். கடுமையான குளிர்காலம், கடுமையான வேதனை, அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய அந்த அறை மோசமானது, அவர்கள் போக்குடன் இருக்கக்கூடிய அவருடைய சுயத்தையே கழிக்கக்கூடிய அந்த கழிவறை அதை விட ரொம்ப மோசமான மிகப்பெரிய ஒரு கொடுமையை அணிவித்தார்கள். கிட்டத்தட்ட 7 வருடங்களுக்கு முன்பாக அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, இந்த இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கான மிக முக்கியமான வார்த்தை சொன்ன வார்த்தை, மஹ்மூத் ஹசன் சொல்றாங்க, வெளியே வந்து பேசுறாங்க, இந்த ஆங்கிலேயருடைய சூழ்ச்சி என்ன தெரியுமா, அவருடைய முக்கியமான மைய கருத்தை முஸ்லிம்களே என்ன செய்யும், ஒற்றுமையாக இருக்கக்கூடாது, அவருக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும், பிரிவினை ஏற்படுத்த வேண்டும், பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும். நான் இத்தனை வருட காலம் நாங்கள் இஸ்ரேலில் இருந்தனே, அந்த ஆங்கிலேயருடைய மிக முக்கியமான திட்டம் என்ன தெரியுமா, 2 திட்டம். ஒன்று என்ன, முஸ்லிம்கள் மத்தியிலே முஸ்லிம்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டும் இந்த குர்ஆனை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கம் தான் அவர்கள் இருந்தார்.
அப்போ மஹ்மூத் ஹசன் அவர்கள் என்ன செய்தார்கள்? பல்வேறு கட்டத்துக்கு பிறகு வெளியே வந்தோடனே இந்த 2 செய்திகள் சொன்னார்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்க. முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும். அல்லாஹ் திருக்குர்ஆன் அதுதான் பேசுகிறான். வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வுடைய கயிற்றை பலமாக கட்டி என்ன செய்யுங்க? பிடித்துக் கொள்ளுங்கள். பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு. நீங்க என்ன செய்யறாங்க? கருத்து முரண்பாட்டின் காரணமாக, சொந்த கருத்திற்காக வேண்டி, சுயத்திற்காக வேண்டி, வெறுப்பிற்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யாதீங்க. உங்களுடைய புத்திக்கு ஆக வேண்டி, உங்களுடைய ஆசைக்காக வேண்டி என்ன செய்யாதீங்க? பிரிந்து போயிடாதீர்கள். அல்லாஹ் மேலும் சொல்லுகிறான், அல்லாஹ் உங்கள் மீது பொதிந்திருக்கின்ற அந்த நிஅமத்துகளை நீங்க நினைத்து பாருங்கள். அல்லாஹ் உங்கள் மீது பொதிந்திருக்கின்ற அந்த அருள்களை ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்திஹி, அல்லாஹ் பொதிந்திருக்கின்ற அருளை நீங்க நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்துகிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அந்த ஆங்கிலேயர்களுடைய சூழ்ச்சி மிக முக்கியமான ஒன்றாக இருந்தது. 2 விஷயத்துல. ஒன்று, மஹ்மூத் ஹசன் சொல்லக்கூடிய தேவபந்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மக்களை பிளவுபடுத்த வேண்டும், குர்ஆனை விட்டு தூரமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லவே வேண்டாம். குர்ஆனை பார்த்தால் நாம் படிப்பதே இல்லை. குர்ஆனை தர்ஜுமாக்களை இன்று நம்முடைய வீடுகளில் அவ்வப்போது அப்படியே புதுசாகவே அப்படியே பயன்படுத்தாம இருந்து கொண்டேதான் இருக்கு. இங்க வரைக்கும் இதை பயன்படுத்துகின்றோம். எப்போது ரமதான் மாதம் வந்துவிட்டால் மட்டும் நிச்சயம் பயன்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடியவராக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. குர்ஆன் எவ்வளவு விஷயத்தை போதிக்கிறது. இந்த போதித்த விஷயத்தை தெரிந்து கொண்டுதான் அன்றைய இருந்து அந்த ஆங்கிலேயர்கள் பெரிய சூழ்ச்சிகளை மேற்கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் அதிகமான இந்த சுதந்திரத்துக்காக வேண்டி, இந்த இந்தியாவின் விடுதலைக்காக வேண்டி உலமாக்கள், இமாம்கள், ஆலிம்கள் செய்த தியாகங்கள் இருக்கிறது. எண்ணிலடங்கான தியாகங்கள் இருக்கிறது. மௌலானா உபைதுல்லாஹ் சிந்தி சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், அவருடைய ஷேகுல் அல் ஹிந்தின் நெருங்கிய ஒரு தோழர்கள் ஒருவர்தான் யாரும் இந்த உபைதுல்லாஹ் சொல்லக்கூடியவர்கள். அவர் இந்தியாவை விட்டு பாருங்க ஆப்கானிஸ்தானுக்கு சென்று அங்க வெளிநாடுகள் இருக்கக்கூடிய எல்லாம் பேசி இந்த இந்தியா சுதந்திரம் பெற வேண்டும், இந்தியாவை சுதந்திரமாக வாழ வேண்டும் எல்லாரும் என்பதற்காக பல்வேறு முயற்சி மேற்கொண்டார். இவர்களை பத்தி சொல்லும் பொழுது சொல்றாங்க, ஒரு மனிதன் என்ன யோசிப்பார்? இப்படியெல்லாம் யோசிச்சு சுதந்திரம் பெற வேண்டுமா? இப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டுமா? தான் உண்டு, தான் வேலை உண்டு, தான் குடும்பம் உண்டு, எனக்கு சில நிறைய பணிகள் இருக்கிறது, அதை செய்து கொண்டு போயிருக்கலாமே. ஒரு நாட்டையோ நேசித்தால் என்ன செய்வார்கள்? இப்படி விரும்புவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் இருந்தாங்க. கஅபத்துல்லா மக்கா நகரத்தை வாழும் பொழுது அந்த மக்கத்து குறைசிகளால் துரத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அவச்சொல்லாம் சொல்லப்பட்டு அங்க துரத்தப்படும் பொழுது காபா பார்த்து சொன்னார்கள், யா காபா, காபான்னு சொல்லக்கூடிய காபாவை சொன்னார்கள், இந்த நாட்டை, இந்த பூமி, இந்த இடத்தை நான் நேசிக்கிறேன், நான் இங்கே தான் பிறந்திருக்கு, இந்த இடத்தை நான் நேசிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பூமியில எந்த ஒரு மனிதன் பிறக்கிறானோ அந்த பூமியை நேசிப்பு ஒரு சுன்னாவாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்போ இந்த உபைதுல்லாஹ் சொல்லக்கூடிய அல் ஹிந்தின் சொல்லக்கூடிய இந்த மௌலானா, இந்த ஆலிம் இணைச்சார்கள் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஆங்கிலருக்கு முன்பாக கொண்டு வரும், அவரை துரத்த வேண்டும், விரட்டி அடிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி மேற்கொண்ட ஒரு உலமாக்களில் ஒருவர் தான் இந்த உபைதுல்லாஹ் அல் ஹிந்தின் சொல்லக்கூடிய ரஹிமஹுல்லாஹ் இவர்கள் ஒருவர். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஷேகுல் ஹிந்தி சிறை தியாகத்தையும் இன்னொரு உலமாவுடைய இன்னொரு ஆலிமுடைய அவருடைய வரலாற்றை இங்கே பதிவு செய்கிறார்கள். ஆங்கிலேய அவருடைய முயற்சிகளை அறிந்து கொண்டனர். அவரை என்ன செய்தார்கள்? இந்த ஷேகுல் ஹிந்தி என்ன செய்தார்கள் என்றால் சிறைப்பிடிக்கிறார்கள். இவர் செய்யக்கூடிய அந்த பிரசங்கம், இவர் சொல்லக்கூடிய அந்த உரை கிடைக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இந்த ஆங்கிலேயரை எப்போது எப்படி வெளியேற்றுவது, அவர்கள் இந்த நாட்டை விட்டு துரத்துவது என்ற செய்தியை மக்களுக்கு, வாலிபர்களுக்கு, எல்லாருக்கும் கொண்டு செல்லக்கூடியவராக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் என்ன செய்தார்கள்? அந்த ஆங்கிலேயர்கள் இவரை சிறைப்பிடித்துக் கொண்டு
மால்டா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவில் கொண்டு சிறைக்கு அடைக்கப்பட்டார். இந்த அறிஞர் சாதாரண ஒரு அறிஞர் கிடையாது. ஆனால் அவரது தனது கொள்கையை என்ன செய்யவில்லை, இவரை வெளியே ஏற்ற வேண்டும் என்ற ஒரு கொள்கையை போதிக்கக்கூடியவராக என்ன தன்னால் முடிந்த அளவுக்கு என்ன செஞ்சாங்க, ஒரே நிகழ்த்தி கொண்டும் தன்னுடைய கையெழுத்து மூலியமாகவும் கடிதங்கள் மூலியமாகவும் நினைச்சார்கள் பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் முக்கியமான ஒரு முன்னெடுப்பினுடைய மிக முக்கியமான விஷயம் என்ன, சத்தியத்திற்காக துன்பம் வந்தாலும் சத்தியத்தை விட்டுவிடக் கூடாது என்ற ஒரு செய்தியை உறுதியாக அல்லாஹ்வும் குர்ஆன் சொல்றான். இன்னல் பாத்தில லஹுகா, சொல்லக்கூடிய பாத்தில் இருக்கிறது பாத்தில், இந்த அநியாயம் இந்த அக்கிரமம் இருக்கிறது, சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டக்கூடிய சத்தியத்தான விஷயத்தில் என்ன செய்தார்கள், மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நின்று கொண்டு இந்த நாட்டிற்கு அறம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பு தன்னுடைய தியாகத்தை செய்தார்கள். இப்படி ஒரு பல்வேறு ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு பல உலமாக்கள் பல அறிஞர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இந்தியா திருநாடு இந்தியாவின் விடுதலைக்காக சுதந்திரத்துக்காக வேண்டி உலமாக்கள் அவ்வளவு பெரிய என்ன செய்திருக்காங்க, தியாகங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான வரலாறு நம்முடைய எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை முஸ்லிம்களுக்கு நமக்கு தெரியும், எத்தனை முஸ்லிம் ஆண்களுக்கு பெண்களுக்கு வாலிபர்களுக்கு வாலிப பெண்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்தியாவுடைய விடுதலை இந்தியாவுடைய சுதந்திரத்தை பற்றி எத்தனை நபர்கள் நம்ம தெரிந்து வைத்திருக்கோம் யோசித்து பாருங்க. பெரும் கூட்டம் முஸ்லிம் சமூகம் என்ன செய்திருக்கிறது, பல்வேறு பொருளாதாரம் காசு பணம் என்று எல்லாம் பாரபட்சம் இல்லாமல் அள்ளி கொடுத்தவர்கள் யார், முஸ்லிம்கள். இன்று அதே முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள், ரயிலில் பயணிக்கும் பொழுது அல்லது எங்கேயாவது தனியாக செல்லும் பொழுது என்ன செய்யப்படுகிறார்கள், இறைச்சிக்காக வேண்டி நீ அந்த இறைச்சி கொண்டு செல்கிறாய், உன் பேரு என்ன, நீ இப்படி வார்த்தை சொல்லு என்றெல்லாம் சித்தரித்து அவர்களை கொலை செய்ய முடியும் அளவிற்கு துன்பத்தக்கூடிய அளவுக்கு இன்று என்ன செய்கிறார்கள், நீங்க எல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவர் கிடையாது, நீங்க எல்லாம் அந்நிய நாட்டை சார்ந்தவர் என்றெல்லாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை அனைத்தையும் நாம் என்ன செய்யறோம், பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். மறுப்புரை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறோமா, ஏன்னா நமக்கு இந்தியாவுடைய உண்மையான வரலாறு நமக்கு தெரியவில்லை. எத்தனை வரலாறு எல்லாம் படித்து புரிந்து வச்சிருக்கிறோம், அதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனா இந்த வரலாறுகளை என்ன செய்யவில்லை, இது போன்ற முக்கியமான வரலாறுகள் என்ன செய்து நாம் படிப்பது இல்லை. அன்பாருங்க அல்லாஹ் நல்லது குர்ஆன் கூறும் பொறுமையை பற்றி சொல்றாங்க. அவர் பொறுமையாக இந்த விஷயத்தை சொல்றாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அந்த அவர்களால் சிறைபிடிக்கப்பட்டு அந்த தருணத்தில் அவர் இருந்த அந்த பொறுமையை பற்றி குர்ஆன் எப்படி பாருங்க, இந்த குர்ஆன் வசனத்துக்கு இணங்க அவர் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு வராபிது ஃபத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள், பொறுமையில் ஒருவர் முந்துங்கள், தயாராக இருங்கள், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், நீங்கள் வெற்றி பெறலாம். எப்படியான வசனம் பாருங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்பிரு வஸாபிரு அப்படிங்கறது, பொறுமையாக நீங்க இருங்க. இந்த இந்திய திருநாட்டிற்காக வேண்டி, இந்த இந்தியா விடுதலை பெறுவதற்காக வேண்டி எண்ணிலடங்கான துன்பங்கள் துயரங்கள் நெருக்கடிகள், தாம் குடும்பத்தை விட்டும் தாம் வாழ்ந்த இடத்தை விட்டும் குடும்பத்தை விட்டும் உறவுகளை விட்டும் பொருளாதாரத்தை செல்வத்தை இழந்து மனைவி மக்களை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோர்களை இழந்து எல்லாத்தையும் விட்டு தியாகம் செய்து பல்வேறு உலமாக்கள் சிறையடைக்கப்பட்டு அந்த சிறையிலே துன்புறுத்தப்பட்டு அந்த சிறையிலே அவருடைய தலைகள் துண்டாக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வரலாறு நமக்கு தெரியுமா? யோசித்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன இந்த வசனம் அவர்களுக்கு எல்லாம் இந்த பொறுமையை கொடுத்தது, இந்திய திருநாட்டினுடைய தாம் வாழக்கூடிய நாட்டினுடைய பற்றை கொடுத்தது. பொறுமையாக இருங்க. அதுல ஒருவருக்கு அந்த பொறுமையை பேணக்கூடிய விஷயத்துல நீங்க போட்டி போட்டுக் கொள்ளுங்கள் செய்தியை குர்ஆன். இன்னும் நீங்க தயாராக இருங்கள், அல்லாஹ்வை நீங்க அஞ்சு கொள்ளுங்கள் வசனம் பேசுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எவ்வளவு ஒரு சரி நாடு கடத்தல் துன்பம் இவை அனைத்தையும் எதிர்கொள்ள என்ன நமக்கு தேவைப்படும்? இத்தனை கஷ்டங்களும் ஏற்பட்ட நமக்கு என்ன தேவைப்படும்? பொறுமை தேவைப்படும். யாரா பொறுமையா இருக்க முடியுமா?
இப்படி பொறுமையாக இருக்க முடியுமா? தான் உண்டு, தான் பொருளாதாரம் உண்டு, குடும்ப பிள்ளைகள் உண்டு என்று அவர் தன்னிச்சையாக என்ன செய்ய சுயநலமாக வாழ்ந்து சென்றிருக்கலாமே. இஸ்லாம் அப்படி வாழ்வதற்கு எப்போதுமே போதித்ததில்லை. சுயநலமாக வாழ்வதற்கு இஸ்லாம் போதித்ததே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட சமூகத்தை உருவாக்கினார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபூ தாலிப், ஹம்ஸா, அம்மார், யாசிர், சுமையா போன்ற எத்தனை நபிமார் தோழர்களை உருவாக்கினார்கள். அந்த தோழர்களுடைய வரலாறுகளை எடுத்து படித்து பாருங்கள். சமூகத்துக்கு மீது உள்ள அக்கறை, சமூகத்தின் மீது உள்ள அந்த பற்று, சமூகத்தில் எல்லாரும் சுதந்திரமாக நிம்மதியாக வாழ வேண்டும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றில் எத்தனை பக்கங்கள் படித்திருக்கிறோம். ஏதாவது அடிமை ஒருத்தர் இருந்தால் தன்னுடைய செல்வத்தை கொண்டு என்ன செய்வார்கள்? அவருக்கு கொடுத்து அவரை வாங்கி உரிமை விட்டு விடுவார்கள். ஆனா என்றும் பல்வேறு சிறமை, இன்று சுதந்திர பேர்ல இன்னைக்கு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் வாழக்கூடிய முஸ்லிம் குடும்பமுடைய நிலைமை எவ்வாறு இருக்குது என்றால் பயங்கரமான ஒரு தான். அதாவது எப்படி குடும்பத்துக்குள்ளதான் வாழ்றோம், ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. பிள்ளைகள் தன்னுடைய தந்தையிடத்திலும் தாயிடத்திலும், தாய் தந்தைகள் தன்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்திலும், பெற்றோருடைய விஷயத்திலும், குடும்ப உறவுடைய விஷயத்திலும் சுதந்திரமாக இன்னைக்கு வாழக்கூட சொல்ல பார்த்தா என்றால் மார்க்க விதித்த விஷயத்தை தாண்டி என்ன செய்கிறார்கள்? பல்வேறு சுதந்திரத்தை என்ன செய்யறாங்க? இன்னைக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை போன்று இன்னைக்கு சித்திரத்தை செய்தாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அப்போ இந்த இந்தியாவின் விடுதலைக்காக வேண்டி பல்வேறு உலமாக்கள் என்ன செய்திருக்காங்க? தங்களுடைய தியாகம் செய்திருக்கார். அதில் ஒருவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், மிகப்பெரிய ஒரு அறிஞர். அவர் சிறந்த ஆளி மட்டும் கிடையாது, அவர் எப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், பத்திரிகையாளராக என்ன செய்தார்? திறந்தார். அவருடைய அந்த பேச்சாற்றலை கொண்டும், அவர் அந்த எழுத்தாற்றலை கொண்டும், அவருடைய அந்த பத்திரிகையை சொல்லக்கூடிய அதன் மூலியமாக என்ன செய்தார்கள்? இந்தியாவின் விடுதலைக்காக வேண்டி, சுதந்திரத்திற்காக வேண்டி பல்வேறு கட்ட முயற்சிகளை என்ன செய்தார்கள்? மேற்கொண்டார்கள். அவருடைய அந்த ஆட்சி காலத்திலே அந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான விழிப்புணர்வு என்ன செய்தார்கள்? எப்படியெல்லாம் இதை கொண்டு போய் மக்களிடத்தில் பிரகடனப்படுத்த வேண்டுமோ, கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ, அவையெல்லாம் அனைத்தையெல்லாம் தியாகங்கள் என்ன செய்தார்கள்? முஸ்லிம்கள், உலமாக்கள், ஆலிம்கள், இமாம்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? இப்படியான தியாகத்தை எல்லாம் முன்னெடுத்து சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் இந்தியாவின் பல்வேறு சமூகங்களுக்கு ஒன்றிணைத்து சுதந்திரத்திற்காக போராட வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு வார்த்தையை சொல்லி, நல்ல ஒரு வார்த்தைகளை ஒன்றிணைத்தார்கள். இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவர் என்று எந்த பாகுபாடுகள் எல்லாரும் அனைவரும் என்று ஒரு அழைப்பினை கொண்டு வந்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தவர் யார்? இந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லக்கூடிய ஒரு உலமா, ஒரு ஆலி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை சொல்கிறான், வஅதஸிமு பிஹபிலில்லாஹி ஜமீஆ. இந்த குர்ஆன் வசனத்துக்கு இணங்க என்ன செய்கிறார்கள்? எல்லாரும் என்ன செய்ய இந்த குர்ஆன் வசனம் யாரை பேசுகிறது? முஸ்லிம்களை பற்றி பேசுகிறது. ஆனால் இந்த குர்ஆன் வசனத்தை அடிப்படையை கொண்டு என்ன செய்கிறார்கள்? எல்லா சமூகத்தாரும் ஒன்றிணைத்து இந்தியாவின் ஆங்கிலேயர்களை விரட்டவிட வேண்டும், அதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிஞர். இப்படியான தியாகத்திற்கு பிறகுதான் இன்று நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்தியாவிலே சுதந்திரமாக, நிம்மதியாக, நம்ம குடும்பங்களாக, குட்டிகளாக என்ன செய்தோம்? நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பல்வேறு கட்ட மார்க்க பிரச்சாரங்கள், பயானுகள், இதெல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு சர்வ சாதாரணமாக எடுத்து நம்ம என்ன செய்து நடத்தி கொண்டு இருக்கின்றோம். அன்றைய காலகட்டத்தில் அவ்வளவு அப்படி கிடையாது. பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில தான் என்ன செய்கிறது. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற வரலாறுகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு யார் இவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் படித்து புத்தகங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கூடிய விஷயத்துல அது எல்லாம் தூர விட்டுட்டு இது போன்ற வரலாறுகளை தெரிந்து நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? போதிக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இது போன்ற வருடம் வரக்கூடிய இந்த நினைவு நாளிலே இது போன்ற செய்திகளை என்ன செய்து வேண்டுமென்றே என்ன செய்து வாட்ஸ்அப்லையும், யூடியூப்லையும், ஃபேஸ்புக்லையும் தப்பாக என்ன சித்தரிக்கப்பட்டு
பிளவுபடுத்தப்பட வேண்டும். இவர்களெல்லாம் இந்த நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது. இவரெல்லாம் ஆப்கான் செல்ல வேண்டும், பங்களா செல்ல வேண்டும், பாகிஸ்தான் செல்ல வேண்டும் என்றெல்லாம் இன்னைக்கு என்ன செய்கிறார்கள்? நம்மளை பற்றி எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்களெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த போன்ற வரலாறு நாம் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது போன்ற வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஃதலுல் ஜிஹாதி கலிமத்துல் அத்லி இன்த சுல்தானி ஜாயிர். அநியாயமான ஆட்சியாளரிடம் நீதியான வார்த்தைகளை சொல்வதே சிறந்த ஜிஹாதின் ஒன்றாகும் சொன்னார். அநியாயமாக நடக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், வேண்டுமென்று அநீதி நிலைக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட அவனுக்கு எப்படியான ஒரு முறையில் வெளிப்படுத்துவது அல்லது நல்ல வார்த்தைகளை சொல்வதுமே இது ஒரு ஜிஹாதுன்னு சொன்னாங்க. சொல்றாங்க இந்த ஹதீஸை பாருங்க. எப்போதெல்லாம் நமக்கு மத்தியிலேயே அநியாயமாக பேசப்படும் பொழுது நல்ல வார்த்தை கொண்டு தடுப்பதே இது ஒரு ஜிஹாத் என்று சொன்னாங்க. நல்ல செயல்முறை கொண்டே செய்வது ஒரு ஜிஹாத் சொன்னாங்க. அதை தடுப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளும் போது அது ஒரு ஜிஹாத் சிறப்பு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, சுதந்திரம் கிடைத்த பிறகு 1947ஆம் ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. எத்தனை மணிக்கு? கிட்டத்தட்ட சரியாக 12 மணிக்கு நிச்சயது மதிய நேரத்தில் இது இந்தியா சுதந்திரம் பெற்றது. அதுக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் என்ன செய்து முஸ்லிம்களுக்கும் பொதுமக்களுக்கும் எல்லா அனைத்து சமுதாய மக்களும் என்ன தான் செய்யக்கூடிய மிக முக்கியமான படியில் என்ன, தன்னை யார் ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சியாளராக வர வேண்டும் சொல்லுகிற மிகப்பெரிய ஒரு உரிமையை என்ன செய்து அப்போது வழங்கப்படும். இன்றைக்கி எல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு தனக்கென்ன ஒரு கூட்டத்தை உருவாக்கி, தனக்கென ஒரு சபையை உருவாக்கி, தனக்கென ஒரு நபர்களை உருவாக்கி, தனக்குத்தான ஒரு தலைவர் என்று உருவாக்கக்கூடிய சூழலை இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கான் பார்த்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய செயல்களை பார்த்து கொண்டு என்ன செய்ய இன்னைக்கு நடக்கக்கூடிய பார்க்கும். எப்படியான தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படியான ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் உரிமைகள் என்ன செய்து வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய பொதுவாக இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நாம் வாழக்கூடிய நாட்டினுடைய அந்த நன்மதிப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டத்தின் கீழ் நடப்பது ரொம்ப முக்கியமானது. நாட்டின் சட்டத்தை என்ன செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். பிற மதத்தினரை என்ன செய்யும், மதிக்க வேண்டும். ஏழைகளுக்கு உதவ வேண்டும், ஊழலை தவிர்க்க வேண்டும், பொய் பேசக்கூடாது, வன்முறையை தவிர்க்க வேண்டும், நாட்டின் அமைதியினை பாதுகாக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் என்ன செய்கிறது, நமக்கு வலியுறுத்துகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தரர வலா திரரா அப்படின்னு சொன்னாங்க. தீங்கு செய்யக்கூடாது, தீங்குக்கு பதிலாக தீங்கே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. தீங்கு செய்யக்கூடாது, தீங்குக்கு பதிலாக நானும் தீங்கே செய்ய வேண்டிய செயல் இந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க. அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன், மோசடி செய்யப்பட்டிருக்கேன், அவனால் நான் என்ன செய்திருக்கேன், மானபங்கப்படுத்தப்பட்டு இருக்கிறேன், அவனால் நான் இஸ்ஸத் இழக்கப்பட்டு இருக்கிறேன், அதுக்கு பகிரம் நான் அப்படி செய்வேன்னு என்ன செய்யுது, நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க சொல்லிடுறாங்க. இன்றைய வாலிப சமூகத்தில் வாலிப சமூகம், இளைஞர்கள், இஸ்லாமிய ஆண்கள், பெண்களுடைய நிலைமை அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன பேசுகிறாங்க, இன்னைக்கு பேசக்கூடிய அவர்கள் இருக்குது, கையில் ஸ்மார்ட் மொபைல் இருக்குது, இணைமை இருக்கிறது, கல்வி பெறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நமது முன்னோர்கள் பலரிடம் என்ன இருந்தது, எதுவுமே கிடையாது. கடிதம் மூலியமாகவோ பேச்சு மூலியமாகவோ இது எல்லாம் இணைச்சி அவ்வப்போது கிடைக்கக்கூடிய சபை மூலியமாக பரப்பக்கூடியது. ஆனால் இதுக்கு எல்லாமே இருக்குது. இது போன்ற வசதி வாய்ப்பு இருந்து கூட இன்று என்ன செய்யவில்லை, மார்க்கத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், இந்தியா சுதந்திரத்திற்காக வேண்டி போராடிய இந்த வரலாறு பற்றி தெரிந்து கொள்வதில்லை. மோசமானவருடைய வரலாறெல்லாம் என்று என்ன செஞ்சிருக்கிறோம், படித்து வச்சிருக்கிறோம். அதை அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வாழக்கூடிய தேசம், நாம் வாழக்கூடிய இந்தியாவுடைய சட்டத்திட்டத்திற்கு கீழ் எழுது நடப்பது இஸ்லாம் என்பது ரொம்ப வலியுறுத்தி பேசுகிறது. தன்னிடம் செல்வாக்கு, செல்வம், பொருளாதாரம், பதவிகள், பட்டங்கள்
என்றெல்லாம் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் உயரும் பொழுது அந்த தனிப்பட்ட நபர் என்ன செய்கிறார்? தனக்கு கீழே மீது என்ன செய்ய ஆதிக்கம் செய்கிறார். தனக்கு கீழே இருக்கக்கூடிய மீது என்ன செய்யறான்? வன்மைக்காக என்னென்ன அவனோட மன இஷ்டப்படி அவனுடைய சுகபர வாழ்க்கைக்கான இன்னைக்கு என்ன செய்யறான்? பல்வேறு கட்ட முயற்சிகள். இதெல்லாம் இஸ்லாம் இது தடுக்கிறது. அநீதிக்கு எதிராக நிற்பது, அநீதியை ஆதரிக்க கூடாது என்றெல்லாம் அறிவு சொல்கிறது. அறிவை சமூக நலனுக்காக பயன்படுத்துவது, உலமாக்கள் தங்களுடைய அறிவை இமாம்கள் முஸ்லிம்கள் அன்றைய வாழ்ந்தவர்கள் என்ன செய்தார்கள்? இதுக்கெல்லாம் பயன்படுத்தினார்கள். உலமாக்களோடு தங்களுடைய அறிவை சமூக விழிப்புணர்வு பயன்படுத்தினார். தியாகம் மனப்பான்மையுடைய வசதியை விட்டுவிட்டு சமூகத்திற்காக நினைச்சார்கள். பல்வேறு நினைச்சார்கள், தியாகங்கள் மேற்கொண்டார்கள். அதே போன்று ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பேசும்போது சொல்கிறார்கள், மதம், மொழி, இனம் போன்ற வேறுபாடுகளை வைத்து வெறுப்பை வளர்க்காமல் அமைதியான சமூகத்தை உருவாக்க வேண்டியதற்கான பண்பாடுபட்டார். வரும் சிரமங்களை, கஷ்டங்கள் என்ன செய்கிறார்கள்? மிகுந்த கஷ்டங்கள், சிரமங்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? பட்டு சமூகத்தில் அமைதியை கொண்டு வந்தார் என்றெல்லாம் பல யாரை இதற்காக வேண்டியோ நினைச்சது சான்று அடிக்கக்கூடிய மோசமான அவக்குறை செல்வர்களுடைய இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உண்மை செய்வது தலையிடக்கூடாது என்று இஸ்லாம் மாற்றினது. எல்லா இடத்திலும் ஒழுங்கான அழகான முறையில் ஒழுக்கத்தை பேண வேண்டும், நன்மையை போதிக்க வேண்டும், அமைதியை போதிக்க வேண்டும். இது போன்ற தீமைகள் பரக்கூடிய விஷயத்தை முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அதை தடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். இஸ்லாம் பேசுகிறது. அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடிகளே, இது போன்ற சூழலை, இது போன்ற வரலாறுகளே இன்னும் நான் ஒரு சில உலமாக்களுடைய வரலாறுடைய மேலோட்டமான சின்ன சின்ன தலைப்பாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் எண்ணிலடங்கான முஸ்லிம் சமூகம் செய்த பொருளாதார தியாகம், செல்வத்துடைய தியாகம், அவர்கள் உயிர் தியாகம் எண்ணிலடங்கெல்லாம் நிறைய கொடுத்திருக்கிறார். இது போன்ற வரலாறு படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிந்து கொடுக்க அருள்செய்வானாக. அல்லாஹ் மஹ்ஃபித்னா பிலாதனா வஹ்ஃபத்னா அஹ்லஹா வன்ஷுரி ஸலாம் வல் அம்ன் ஃபீஹா. யா அல்லாஹ், எங்கள் நாட்டையும் பாதுகாப்பாயாக, அதன் மக்களையும் பாதுகாப்பாயாக, அதில் அமைதியையும் பாதுகாப்பாயாக. யா ரப்பல் ஆலமீன். أقول هذا أستغفر الله لي ولكم هذا من عندي والعلم عند الله إن الله غفور رحيم.